இந்த கலியுகத்திலே வாழுகின்ற மக்காக அருளித்ததுதான் அகிலத்திரட்டு அம்மானை. அற்புதமாக இந்த அகிலத்திரட்டு அம்மானையை அடியெடுத்துக் கொடுத்த வரலாறை ஐயா அழகாக நமக்கு சொல்லுகிறார். ஆண்டான ஆண்டு 1016 கண்டானை கண்டேன் கார்த்திகை மாதன். எங்கே கண்டானை கண்டேன்? துவாபராயுகத்திலே இந்த உலகத்தில் இந்த பாரத போர் வராமல் தடுக்க வேண்டுமென்றால் அது உன்னால் மட்டுமே முடியும் என்று அவனை உணர்ந்து தன்னுடைய அன்பால் கட்டி இந்த உலகம் முழுக்க இருக்கிறவன் நீதான் என்று அன்று உணர்ந்து கண்டானே அந்த சகாதேவன். அந்த சகாதேவன் தான் இந்த யுகத்திலே அரிகோபாலனாக பிறப்படுத்தி இருக்கிறார். அப்படி பிறப்படுத்தி இருந்த அந்த அரிகோபால சீடர் ராத்திரி தூக்கம் வைத்திருக்கிறையிலே கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுருதியுடைய அந்த திரையில் சுபக்கியான லக்னம் அதில் அப்படி படுத்திருக்கின்ற நேரத்தில் பரம்பொருள் அவர் இடத்திலே வந்து அவரை எழுப்பி, அரிகோபாலா, இந்த உலகத்தில் வைகுண்டமாக நான் வடிவெடுத்து வந்த வரலாற்றை இந்த மக்கள் அறிய நீ உரைத்துவிடு என்று அரிகோபாலனுடைய உள்ளத்துக்குள் தான் எப்படி எழுதுவேன் என்ற சிந்தையில் இருக்கின்ற பொழுது அந்த காப்பிலே முதல் சீரை எடுத்து ஐயா தாற்பரியமாக சொல்லுகிறார். மகனே, இவ்வாய்மொழியை வகுக்கும் காண்டமதுக்கு உகமோர் அறிய உரை நீ முதல் காப்பு. அதன் பிறகு வருவதெல்லாம் உன் உள்ளே இருந்து நான் சரிசமமாக நான் வகுக்கிறேன். நீ எழுதி இந்த காண்டத்தை. நான் உரைக்க நீ எழுதி நாடுவதை நாள் அறிய யான் உரைக்க நீ எழுதி அன்பு மக்கள் எல்லாம் அறிவதற்கு நீ சொல்லப்பா.